கோவை மாவட்டம் அவிநாசி மேம்பாலம் அருகே சுமார் 20 மெட்ரிக் டன் எடை கொண்ட எரிவாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியின் டேங்கர் பகுதி சேதமடைந்ததால் உள்ளே இருந்து எரிவாயு கசிந்து வருகிறது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து கோவைக்கு எல்பிஜி கேஸ் ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி வந்தது. கோவை கணபதி பகுதியில் உள்ள குடோனுக்கு சென்று கொண்டிருந்த போது உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தலைக்குப்புற கவிழ்ந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் டேங்கரில் இருந்து வெளியான வாயுவை தண்ணீர் ஊற்றி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேம்பாலத்தில் டேங்கர் லாரி கவிழ்ந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மேலும் சம்பவ இடத்திற்கு சென்ற பொறியாளர்கள் வாயு கசிவு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அதே சமயம் டேங்கர் லாரியை கிரேன் மூலம் மீட்பதற்கான பணியும் துரிதமாக நடைபெற்று வருகிறது.